இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பொட்டேட்டோ ஸ்மைலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்பவே சுலபமாக நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்மைலி பண்ணுறதுக்கு 4 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு ஆற வச்சு எடுத்துக்கணும். அடுத்து அதோடைய தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுறணும். இந்த உருளைக்கிழங்கு நல்லா ஆறி இருக்கணும். நல்லா ஆறிட்ட பிறகு இதை துருவிக்கணும். இந்த உருளைக்கிழங்கு துருவி போட்டாலும் பரவாயில்ல, இல்லை கையை யூஸ் பண்ணி நல்லா மசிச்சு விட்டாலும் பரவாயில்ல, அது உங்களுடைய விருப்பம்தான். இந்த மாதிரி நம்ம துருவிக்கும் பொழுது நம்ம மசிச்சு விடுறதுக்கு இன்னும் நல்லா ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கையிலேயே கூட நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்கள், 4 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். இது ஒரு பவுலுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். பிரெட் கிரம்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 ப்ரெட்டை நல்லா ஒரு கடாயில் வறுத்துக்கணும். அதை ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் பிரெட் கிரம்ஸு. இப்போ இதுலேயே 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், இது 1 டீஸ்பூன் உப்பு, இது கல்லுப்பு, 1 டீஸ்பூன் மிளகு சீரகம், இது ரெண்டையும் தட்டி நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட பவுடராகவே இருந்தால் கூட நீங்கள் பவுடராகவே ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுலேயே 1/2 கப் பிரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணிக்கணும். 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா பிசைஞ்சு மாவு மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கையில் ஒட்டவே கூடாது. அந்த மாதிரி நல்லா மாவு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு 30 இல்லைன்னா 1 மணி நேரம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா மாவு நல்லா செட் ஆகிடும். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நிறைய எண்ணெய் உறிஞ்சாது, நமக்கு பர்ஃபெக்டான பொட்டேட்டோ ஸ்மைலிஸ் கிடைக்கும். இப்போ இது நான் 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பிளேட்டில் ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சுட்டு அதுக்கு மேலே எண்ணெய் தடவி விட்டுறணும். அந்த மாவை 2ஆக பிரிச்சுட்டு முதல் மாவை இந்த மாதிரி வச்சு கையில் ப்ரெஸ் பண்ணி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பிளாஸ்டிக் கவர் வச்சுட்டோம் அப்படின்னா லைட்டாக அந்த பிளாஸ்டிக் கவர் தூக்கும் பொழுது நமக்கு மாவு திருப்புறதுக்கு ஈஸியாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நான் ஒரு குக்கி கட்டரை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லா ஷார்ப்பான ரவுண்ட் டம்ளர் யூஸ் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிட்ட பிறகு எக்ஸ்ட்ராவாக உள்ள மாவை எடுத்து விட்டுருங்க. இதே மாதிரியே எல்லாத்தையும் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒருவேளை அந்த மாவு உங்களுக்கு ஒட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்மைலி போட ஆரம்பிச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்மைலி உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். நான் இந்த கண்ணு போடுறதுக்கு ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட நார்மலாக வீட்டில் குச்சி இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணிக்கலாம்.
ஆனால் இந்த மாதிரி ஸ்ட்ரா இருக்கும் பொழுது நமக்கு கரெக்டாக அந்த ரவுண்டு வந்து கரெக்டான ஷேப்பில் வரும். நீங்கள் வந்து ரீஃபில் பென்னுடைய அந்த பிளாஸ்டிக் எட்ஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ணி திருப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்ணு கரெக்டான ஷேப்பில் வந்துடும். சரி, 2 கண்ணையும் போட்டாச்சு. அடுத்து வந்து ஸ்மைலி வந்து சிரிக்கிறதுக்காக ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக வந்து மாவை டிப் பண்ணிவிட்டு அந்த ஸ்பூனை 90 டிகிரிக்கு வந்து நல்லா சாய்ச்சி அப்படியே ப்ரெஸ் பண்ணும் பொழுது நமக்கு அது வந்து ஸ்மைலி மாதிரி கிடைக்கும். கீழேருந்து மேலே வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணும் பொழுது ஸ்மைலி வந்து சூப்பராக வந்துடும். பாருங்கள், இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் பண்ணணும். இது ரொம்பவே ஈஸி. 2 கண்ணை அழகாக போட்டுட்டு ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி ஸ்மைலி மாதிரி பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்துக்கும் போட்டு எடுக்கணும். இப்போ ஸ்மைலி எல்லாம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கணும். எண்ணெயை நல்லா ஃபஸ்ட்டு சூடு பண்ணிவிட்டு அப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சிடணும். போட்டுட்டு இது ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா குக் ஆகட்டும். கலர் சேஞ்ச் ஆகி வந்துச்சுன்னா திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஸ்மைலி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இதே மாதிரியே எல்லா பேட்சையும் பொரிச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பொட்டேட்டோ ஸ்மைலி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம மயோனஸ் கூடயோ இல்லை வந்து ஒரு டொமேட்டோ சட்னி கூட வச்சுட்டு அது கூட டிப் பண்ணி கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இந்த ரெசிபி இதோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம வியூவர்ஸோடைய ஃபீட்பேக் பார்த்துடலாம். அஷ்லி அப்படின்றவங்க வந்து நமக்கு குக்கீஸ் பண்ணி அமைச்சிருக்காங்க. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக டபுள் லேயர் மாதிரி வச்சு பண்ணியிருக்காங்க. அதுவும் ஸ்கொயர் ஷேப்பில் ஓவன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கவும் ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்து ஐஷோ நம்ம நேற்று தான் போஸ்ட் பண்ணியிருந்தோம். டெய்ரி மில்க்கும் ப்ரெட்டும் யூஸ் பண்ணி ஒரு ஈவினிங் ஸ்நாக் பண்ணியிருந்தோம். அது வந்து நமக்கு செஞ்சு அமைச்சிருக்காங்க. அடுத்து ஆயிஷா வந்து சாக்லேட் புட்டிங் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி நமக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆயிஷா பேபி வந்து கேரமல் புட்டிங் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. கரெக்டாக கேரமல் பண்ணி கரெக்டாக போட்டிருக்காங்க. அடுத்து ஆயிஷா ஃபர்வீன் வெண்ணிலா ஐஸ்கிரீம் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபர்கானா அவங்களுடைய வெட்டிங் டேக்கு வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஹாட் இன் ஷேப்பில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பட்டர் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக டிசைன் பண்ணி அழகாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் தூவி விட்டு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்து ஃபாத்திமா வந்து பரோட்டா ரெசிபி ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுவும் கரெக்டாக லேயர்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக வச்சு பண்ணியிருக்காங்க. அதுலேயே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுவும் நல்லா பர்ஃபெக்டாகவே வந்திருக்கு. அடுத்து ஜென்னத் சிஸ்டர் வந்து நமக்கு நிறைய ரெசிபி சென்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து சாக்லேட் சிரப் பண்ணியிருக்காங்க.
ஆனால் சாக்லேட் சிரப் வந்து ஆறிட்ட பிறகு கொஞ்சம் ஹார்ட் ஆகிட்ட மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை பார்க்குற நீங்கள் யாராச்சும் நம்ம சேனலில் இருந்து சாக்லேட் சிரப் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா அது கூடயே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து கண்டிப்பாக நமக்கு ஹார்ட் ஆகாமல் கடையில் வாங்குற மாதிரியே நமக்கு சிரப் வந்து கிடைக்கும். அடுத்து பொட்டேட்டோ டொர்னேடோ ரெசிபியும் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஸ்பைஸியாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து குர்கே ரெசிபியும் ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த குர்கே ரெசிபிக்கு அவங்களுடைய ஓன் சாட் மசாலாவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜாஸ் உபைத் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்கள் ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கேக்கை சுற்றியுமே வந்து கேக்குடைய எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து செரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அழகாக ரைட் பண்ணியிருக்காங்க. ரெட் கலரில் பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாகவே வந்திருக்கு. கீர்த்தனா வந்து ஒரு கேக் பண்ணியிருக்காங்க. இந்த கேக் பண்ணுறதுக்கு ராயல் ஐசிங் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் பண்ணியிருக்காங்க. இதுவும் இந்த ராயல் ஐசிங்கை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க. கூடவே சாக்லேட் கனாஷும் ட்ரை பண்ணியிருக்காங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்ததாகவும் நமக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருக்காங்க. க்ரீம் பாருங்கள், எலக்ட்ரிக் பீட்டர் எதுவுமே பயன்படுத்தாமல் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. பார்க்கவும் ரொம்ப சூப்பராகவும் வந்திருக்கு. கேக் கனாஷ் இந்த க்ரீம் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கேக் மேலே அழகாக கோட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க சாக்கோ லாவா கேக் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு. அடுத்து கோகிலா ஜாமுன் ரெசிபி ட்ரை பண்ணியிருக்காங்க. இது வந்து மில்க் பிக்கீஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே சூப்பராக இருந்ததாகவும் நமக்கு ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து லோகேஸ்வரி வந்து ஒரு கேக் ட்ரை பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப சூப்பராகவும் வந்திருக்கு. இந்த கேக் வந்து அவங்களுடைய சிஸ்டர் இல்லாவுடைய பாப்பாக்காக பண்ணியிருக்காங்க. சுற்றியுமே சூப்பராக டிசைன் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து செர்ரி சுட்டி ஃப்ருட்டி இதெல்லாம் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. க்ரீமும் பர்ஃபெக்டாகவே அப்ளை பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இங்கே பாருங்கள், கேக் கட் பண்ணும்பொழுது அழகாக பிக்சர் எடுத்து நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. பர்த்டே கேர்ளுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அடுத்து மகரஜோதி அவங்க பூரி கிழங்கு ரெசிபி ட்ரை பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. அடுத்து முத்து ஃபாத்திமா அப்படின்றவங்க பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பண்ணி அமைச்சிருக்காங்க. இது பாருங்கள், கேக் க்ரீமுக்கு வந்து வனஸ்பதி யூஸ் பண்ணியிருக்காங்க. நாசில் பைப்பிங் பேக் இது எல்லாமே நம்மளுடைய சேனல் ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணியிருக்காங்க. நாசில் வந்து டீ கப்ஸ் யூஸ் பண்ணி இந்த நாசில் பண்ணியிருக்காங்க. அதை யூஸ் பண்ண கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். அழகாக க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு ஹோம்மேட் நாசில் யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பர்ஃபெக்டாகவும் வந்திருக்கு. அடுத்து பிரியா மகேஷ் வந்து ஒரு கேக் ரெசிபி செஞ்சு அமைச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஃபீட்பேக் வந்து எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருந்தது. அவங்க அப்பாவுடைய பர்த்டேக்கு வந்து இந்த கேக் பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை, பட்டர் ஷீட் இல்லை, க்ரீம் இல்லை, பைப்பிங் பேக்கும் இல்லை. பட் ஸ்டில் வந்து அவங்க கேக் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. நம்மளுடைய சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி ரொம்ப சூப்பராக வந்து ஒரு கேக் பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாகவே வந்திருக்கு. அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டில் இருக்க பொருள் வரைக்குமே வச்சு ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அழகாக ரைட் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன நட்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அடுத்து ரக்ஷிதா குட்டி வந்து கேரமல் புட்டிங் பண்ணி அமைச்சிருக்காங்க. இது பாருங்கள், அவங்களுக்கு சின்ன வயசு தான் இருந்தாலும் ரொம்ப நல்லா பண்ணி க்யூட்டாக நமக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரம்யா சிஸ்டர் வந்து சாக்லேட் கேக் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக் பீட்டர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் எக் க்ரீம் யூஸ் பண்ணி ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், 2 லேயர் கேக்காக பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாகவே வந்திருக்கு. அடுத்து பீட்சா ரெசிபி ட்ரை பண்ணியிருக்காங்க. பீட்சாவும் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க, ஹோம்மேட் பீட்சா. அடுத்து ராதிகா பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ட்ரை பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப பர்ஃபெக்டாக ப்ரொஃபஷ்னலாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாகவும் வந்திருக்கு. ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. கூடவே சாக்லேட் கனாஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சுற்றியுமே அழகாக கேக் க்ரீம் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன செரிஸ் எல்லாம் வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க. ஷாப்பில் வாங்கின கேக் மாதிரியே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அடுத்து ரித்தனியா 3 ரெசிபி ட்ரை பண்ணி அமைச்சிருக்காங்க. ஒன்று ரோச்சேட் காளான், மைசூர் பாக், இன்னொன்று வந்து கேக் பண்ணி அமைச்சிருக்காங்க. கேக் சூப்பராக பண்ணிவிட்டு அதுக்கு மேலே க்ரீம் வந்து நல்லாவே அப்ளை பண்ணியிருக்காங்க. வீட்டில் இருக்க பொருள் வரைக்கும் வச்சு இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. மேலே டிசைனுக்காக நட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் நல்லா வந்திருக்கு. அடுத்து ரோச்சேட் காளானும் ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. இது பாருங்கள், மைசூர் பாக் வீட்டில் பண்ண மாதிரியே இல்லை, ஷாப்பில் வாங்கின மாதிரியே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்பவும் சூப்பராக வந்திருக்கு. அடுத்து செந்தில் குமாரி வந்து ஒரு கேக் பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு. சுற்றியுமே பிஸ்கெட்டை வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதை சுற்றியுமே கோட் பண்ணியிருக்காங்க. கூடவே வந்து சாக்லேட் கனாஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ராயல் ஐசிங் யூஸ் பண்ணி கேக் மேலே அப்ளை பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்பெஷல் டேக்கு பண்ணியிருக்காங்க. வீட்டில் இருக்க பொருள் வரைக்குமே வச்சு ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாகவும் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து விஷ் பண்ணி சூப்பராக எழுதி ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்குது. அடுத்து ஸ்வீட்டு 2 ரெசிபி ட்ரை பண்ணி அமைச்சிருக்காங்க. ஒன்று ரசகுல்லா, இதுவும் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஜீரா வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க. இது வந்து வெண்ணிலா கேக், இதுவும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. க்ரீமை வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு மேலே அழகாக வந்து ஹாப்பி பர்த்டே விஷஸை வந்து ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப பார்க்கவும் அழகாக ப்ரொஃபஷ்னலாக இருக்குது.
அடுத்து வித்யா நமக்கு 5 கேக் பிக்சர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. கேக் ஃபுல்லாக க்ரீம் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே கோட் பண்ணிவிட்டு ஃபாண்டன்ட் வச்சு அழகாக ஃப்ளார் பண்ணியிருக்காங்க. அந்த லீஃபும் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இது வந்து பிஸ்கெட் கேக்கு. இதுவும் க்ரீமெல்லாம் அப்ளை பண்ணி சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கேக் பாருங்கள், இது ஒரு ஹாட்டின் கேக்கு. இதுவும் க்ரீம் யூஸ் பண்ணி சூப்பராக டிசைன் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்குது. இந்த கேக் பாருங்கள், சாக்லேட் கேக்கு. இது கனாஷ் இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அழகாக அந்த மெல்ட்டிங் எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து சாக்லேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, பிஸ்கெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுற கேக் பர்ஃபெக்டாக வருதாகவும் மைதா மாவை யூஸ் பண்ணுறது மட்டும் அந்த மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்லி டவுட் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எல்லாருமே அவன் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வீட்டில் உள்ள பாத்திரம் யூஸ் பண்ணியே கேக்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மேக்ஸிமம் வந்து ஒரு 1/2 கிலோ கேக் வேகிறதுக்கு 30லேருந்து 35 நிமிஷம் தான் ஆகும். இதுவே நீங்கள் யூஸ் பண்ண போகிற பாத்திரத்தை பொறுத்து டைம் வந்து முன்ன பின்ன மாறும். எக்ஸாக்டாக வந்து இப்போ நான் ஒரு டைம் சொல்லியிருப்பேன். இப்போ 30 நிமிஷம் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா அதே 30 நிமிஷம் தான் உங்களுக்கு ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதனால் மெயினாக நீங்கள் என்ன நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணி கேக்கு செய்ய ஆரம்பிச்சிடுறீங்க. 20 நிமிஷம் தான் உங்களுக்கு மினிமம் டைம். 20 நிமிஷத்தில் நீங்கள் கேக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு இது வெந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்க்க சொல்லிட்டேன் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய ஒரு கத்தி வச்சோ இல்லை வந்து ஒரு ஸ்பூன் வச்சோ அதை வந்து கிராக் பண்ணி விட்டுற வேணாம். லைட்டாக ஒரே ஒரு சின்னதாக ஒரு குச்சி எப்பயுமே யூஸ் பண்ணிக்கலாம். சின்னதாக ஒரு குச்சியை வச்சு செக் பண்ணி பார்க்கணும். அது வந்து லைட்டாக ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா அடுப்பை நல்லா வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு அடுத்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு மட்டும் குக் பண்ணால் போதும். ஒருவேளை நல்லாவே ஒட்டுச்சு அப்படின்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அடுத்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கோங்க. ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா அப்போவே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதே பாத்திரத்தில் அந்த ஹீட்லேயே கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. ஸோ இந்த கேக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வெடிச்சு வந்திருக்கு. இதுக்கு மெயினான ரீசன் என்னவாக இருக்கும்னா, கண்டிப்பாக இவங்க ஓவர் குக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இடையில செக் பண்ணணும்னு நினச்சிட்டு அவங்க ஒரு கத்தியோ இல்லை ஸ்பூனோ கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ அது ஓவர் குக் ஆகும் பொழுது அந்த இடத்துல கிராக் விட்டு இந்த மாதிரி வெடிச்சு வந்துடும். கேக்கை சுற்றியுமே பாருங்கள், அந்த எஜ்ஜில் வந்து ஒரு கருப்பு கலர் கோடு மாதிரி சுற்றியுமே தெரியுது. ஸோ அந்த அளவுக்கெல்லாம் நம்ம குக் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டான கேக் வந்து நம்ம வீட்டிலே பண்ணிக்க முடியும். அடுத்து யமுனா சிஸ்டர் வந்து அவங்க பேபியுடைய 7th மந்த்துக்காக ஒரு கேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சாக்லேட் கேக்கு. மேலே வந்து சாக்லேட் கனாஷ் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இது வந்து டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பராக வந்ததாகவும் நமக்கு ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நல்லா கட் பண்ணியும் காமிச்சிருக்காங்க. பார்க்கவும் இது நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இவ்வளோ தூரம் நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த ரெசிபியை ட்ரையும் பண்ணி எனக்கு ஃபீட்பேக்கும் ஷேர் பண்ணவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி நான் டெய்லியும் வீடியோ வந்து 4 மணிக்கெல்லாம் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய வேலையினால் என்னால் கரெக்ட் டைமுக்கு போஸ்ட் பண்ண முடியல. சீக்கிரமாகவே நான் வந்து கரெக்டாக 4 o'clock வந்து எப்பயுமே அப்லோட் பண்ணுற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். இந்த பொட்டேட்டோ ஸ்மைலி ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.